கேசவ, நாராயண, மாதவ, விஷ்ணு, மதுசூதன, திருவிக்ரம, ராம, ஸ்ரீதர, ரிஷிகேச, பத்மநாப, தாமோதரா. களவாணி, திருஞானி, உன் பேர் என்ன சொல்லுடானி? என் பேர் தாமோதரனே. பையனே, நீ என்ன வித்வான் கோர்ஸுக்கா படிக்கிற? வழக்கம் பேசுற மாதிரி பேசணும். என் பேர் தாமோதரன் சார். ஏண்டா, நீ எந்த காரியம் பண்ணாலும் தடையுமே எல்லாம் பண்ண மாட்டியா? வாயில என்னடா வெண்ண திருடி தின்னியா? அது வெண்ணெய் இல்ல சார், சுண்ணாம்பு. சுண்ணாம்பா? எதுக்கு? அது பேரும் தரித்திரமான்னு கேட்டேன், அதுக்கு வாயில சூடு சார். ஏண்டா சிரிக்கிறீங்க? கிருஷ்ணன் பிறந்த நாள நம்ம ஏன் கொண்டாடுறோம்? வெண்ணெய் திருடி தின்னானே அதனாலயா? இல்ல கீதோபதேசம் பண்ணானே அதனாலயா? வேற என்ன காரணம்? பள்ளிக்கூடத்துக்கு லீவ் வேணும், அதுக்காக தான் சார். உனக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. குழந்தைகளா, ஏழைகளை காப்பாத்துறதா எல்லா கடவுளையும் சொல்லுவாங்க. ஆனா இந்த கண்ணன் தான் தாமோதரனுங்கிற நல்ல பேரை வச்சுட்டு தலைவிதி அப்படின்னு ஏன் கூப்பிடுறாங்க? அளவுக்கு மீறி பெற்ற கஷ்டத்தினாலதான், அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாரையும் காப்பாத்துறதுனாலதான் அவனுக்கு பேரே பரமாத்மா. அதனாலதான் அவனோட பிறந்த நாள கிருஷ்ண ஜெயந்தின்னு நாம் எல்லாரும் கொண்டாடுறோம். தாமோதரா, உன் கையாலேயே எல்லா குழந்தைகளுக்கும் பொறிகடலை கொடு. திருடுங்கையிலே சாவி கொடுக்குற, புரியுதா? ஹனுமந்தோ, ஹனுமந்தோ, டேய் ஹனுமந்தோ, வரான் பார். ஏய் வாடா இப்படி. ஏண்டா, பூஜை நேரத்துல எங்கடா போயிருந்த? காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போது லக்ஷ்மி கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சான்னு அம்மாவை கேட்டீங்க. தங்கச்சிக்கு பரீட்சை பணம் கட்டணும் இல்லையா, அதுக்காகத்தான் கேக்குங்கன்னு நான். உனக்கு நான் ஏன் தெரியுமா அனுமந்தன்னு பேர் வச்சிருக்கேன்? அந்த அனுமன் எப்போதும் நெஞ்சில ஸ்ரீ ராமபிரான வச்சிருந்தானோ அதே மாதிரி நீயும் என்னையும் என் குடும்ப கஷ்டத்தையும் உன் நெஞ்சிலேயே வச்சிருக்க பாரு. அதனாலதான். ஏண்டா, போன ஜென்மத்துல நீ அப்படி என்னடா என்கிட்ட கடன் பட்டுட்ட, இந்த ஜென்மத்துல அடைச்சே தீரணும்னு அலையிற. இந்த ஜென்மத்துல பண்ண உதவியே யாரும் நினைச்சு பாக்குறது இல்ல. அப்படி இருக்கும்போது உனக்கு மாத்திரம் என்னடா போன ஜென்மத்துல நன்றி? ஆவுன்னா இப்படி ஒரு பார்வை என்னையே உருக்குற மாதிரி. ஏண்டா, ஓம மாதிரி நிக்கிறியே, பணம் கிடைக்கலையா? பண்ணையாளர்கிட்ட உங்க சம்பள பாக்கிய பத்தி அம்மா ஞாபகப்படுத்த சொன்னாங்க. சம்பளம் பாக்கி? அனுமந்தோ, வட்டிக்கு யாராருக்கு பணத்தை கொடுத்திருக்காரோ அவங்கள தாண்டா பண்ணையாருக்கு கவனத்திலேயே இருக்கும். இந்த வாத்தியார் எப்படிடா அவர் ஞாபகத்துக்கு வருவாரு? நீயே சொல்லு. நமஸ்காரம். சரி, அப்புறம் என்னதான் சொன்னாரு? ஐயாவை சமாளிச்சுக்க சொல்லு. அடுத்த மாசம் பட்டணம் போறேன், கவர்மெண்ட் கிராண்ட எப்படியும் பள்ளிக்கூடத்துக்கு வாங்கிடுவேன். அப்புறம் மாசம் மாசம் சத்த சொலையா அடிக்குதேன் இருக்கார். சொலையா அடிக்கிறேன் இருக்கார்? சொலையாவே அடிக்கிறாராமா? சலாம் வாத்தியாரியா. நமஸ்காரம். ஐயா தாசில்தாருக்கு பம்பு செட்டு விஷயமா மனு கொடுத்தீங்களே, அது என்ன எழுத்துங்க? பம்பு செட்டு சாங்ஷன் ஆயிடுச்சுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஐயா எழுத்துனா அதுல ஒரு தனி அதிர்ஷ்டம் இருக்குங்க. மறக்காயிரையா கூப்பிட்டீங்களா? ஈது பண்டிகை பக்கத்துல வருது, எனக்கு செலவு இருக்குன்னு சொல்ல போறாரு. அங்க வரட்டுங்களா? ஆஹா, உங்க பேரப்பையன் யூசுப் 2 நாளா பள்ளிக்கூடம் வரவே இல்லை. அவனை பள்ளிக்கூடம் அனுப்பி வைக்கிறீங்களா? அனுப்புறேன் அனுப்புறேன். ஏண்டா, மரக்காயர்னு கூப்பிட்ட உடனே நிச்சயமா கடன் தான் கேட்க போறேன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? ஏழை வாத்தியார் வேற என்ன கேட்க போறாரு? ஆமா, சூத்திரம் சொல்ற வாத்தியார் சார். வாங்க. எங்க? எப்படி? பேங்க்ல 1000 ரூபாய் பணம் போட போறேன். இது நம்ம சர்ச்சுக்கு வருஷாந்திர கிராண்ட். கிறிஸ்துமஸ் வரும்போது பெயிண்ட் செலவு மத்த செலவெல்லாம் இருக்க. டிசம்பர் மாசம் தானே கிறிஸ்துமஸ் வருது, அது வரைக்கும் இன்னும் 4-5 மாசம் இருக்கு இல்லையா? அது வரைக்கும் கையில இருந்தா செலவழிச்சிருமே. அதனாலதான் சொல்றேன், ஏன் அது வரைக்கும் நம்ம கையில வச்சுக்கிட்டு அனாவசியமா
கஷ்டப்படுறவங்களா நம்பிக்கையானவங்களா ஒரு 4 இடமா பார்த்து கடனா கொடுக்கறது. திடீர்னு மேலிடத்துல இருந்து பெரிய சாமியார் வந்து என்ன வட்டிக்கு பணம் கொடுக்கறியான்னு கேட்டாருன்னா ஏன் சாமி? தம்பி ரொம்ப கரெக்டா சொல்லுது. ரொம்ப நேரமா அதையே தான் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் வரட்டுங்களா சார்? கொன்னுடுவேன் ஒண்ணு. ஏண்டா எப்ப பார்த்தாலும் என்னுடைய கௌரவத்தையே பார்த்துட்டு இருக்கிறியே. பள்ளிக்கூடத்துல படிக்கிற லட்சுமி அதுக்கு நேரத்துல படத்தை கட்டலன்னா அப்புறம் அந்த பொண்ணுடைய கௌரவம் என்னடா ஆறுது? மணி மணி சார், பெருமாள் கோயில்ல உரியடி திருவிழா நடக்குது. பழங்களும் போகும்போது பார்த்துட்டு போவோம். மடைய மரத்துல ஒசரத்துல கட்டிருப்பான்டா. அது வலுவுள்ளவங்க கையில தாண்டா கிடைக்கும். நமக்கு ஏண்டா பழங்களும் பார்த்துட்டு போவோம் சொன்ன விடுறா, விளையாட்டு பிள்ளையா இருக்கா.